ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜே ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டாக்லாம் கொடுத்துருந்தேன். அந்த ஸ்டாக் தான் என்ன ஆச்சுன்றத பார்ப்போம். ஸோ 2 வாரத்துக்கு என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். 2 வாரமா 3 வாரமா தெரியல. இது பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 வாரத்துக்கான கேண்டில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சரிங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனார்ச்சின்னு ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 25ஆந்தேதி கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் மட்டுமே ஒரு 10%, போன வாரம் மட்டுமே 10% கொடுத்துருக்கான். ஸோ வீக்லிலேயே பார்த்துருவோம், நெக்ஸ்ட் டேயில் பார்ப்போம். சரிங்களா? இவன் பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். 1, 2, 3, 4th பிரேக் அவுட் வேறு. பட் ஆனால் மேலே ஏறினா கூட இங்கேருந்து ஏறினதுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் ஏறும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்படி உடச்சா கூட ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அட்வைசபிளான பார்த்தீங்கன்னா அட்வைசபிள் கிடையாது. அது கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட் வேறு கண்டிஷன் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கான். ஸோ பிரேக் அவுட் இதுமாரி பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பிரேக் அவுட் இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் போய் வாங்கிட்டோம்னா மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ட்ரெண்ட் லைன் கூட கீழே வரும். கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் இருக்குல்ல, 720ன்றது சப்போர்ட் இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு கூட திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவ்வளோ பொறுமை நம்மக்கிட்ட இருக்குமானா இருக்காது. ஏன்னா விற்றுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். லாஸ்ட்டில் நிறைய வாட்டி இப்படி நடந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு ஸ்டாக் எடுக்கும்போது மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். இல்லைன்னு நினச்சிங்களேன், ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், இல்லைனா உங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். அந்த அஃபெக்ட் ஆச்சுன்னா ஸ்டாக்கை விற்றுட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டி ஆக்சிடெக்ஸ், இதுவும் நம்ம கொடுத்துருந்தோம். எத்தனை பர்சன்டேஜ்? 28% லாஸ்ட் 1 வீக்கில் மட்டுமே 28% கொடுத்துருக்கான். ஒரே லாஸ்ட் வீக் மட்டுமே 28%. இங்கே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இதில் 25ஆந்தேதி கொடுத்துருக்கேன். அதாவது 25ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். 26ஆந்தேதி கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? 26ஆந்தேதி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாக்கு ஒரு வாரம் ரெட்டில் இருந்திருக்கு. போன வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 28%. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இப்போ இந்த ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, இதுமாரி கூட இதுவாகும். அந்த மொனார்ச்சி வந்து இதுமாரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூபிலியன்ட் ஃபுட்வேர், அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கான்னா ஒரு 3%. இவனும் போன வாரம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். போன வாரமா இல்லை அதுக்கு முந்தின வாரமா தெரியல. ஹால்கிம் லேப், அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கொடுத்துருந்தேன். 2 வாரமும் நல்ல ஒரு 10-9% நல்ல ரிட்டர்ன். 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை கொடுத்துருந்தேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இவன் ஒரு 5% ஏறி இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கேயே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 5-10% ஏறி இருக்கான். நெக்ஸ்ட்டு மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ், இவன் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை, அப்படியே கீழே தானா. பட் ஆனால் நான் இதை உடச்சதுக்கப்புறம் தான் போக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த இது இருக்குல்ல, இதை உடச்சதுக்கப்புறம் தான் போக சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை உடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இதே உடைக்கலைன்னா அவன் எங்கேருந்து இங்கெல்லாம் வேறு போக போகிறான். எப்போவுமே ஒரு ஸ்டாக் இப்படி இருக்குன்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங் உடைச்சதுக்கப்புறம் வேணால் போங்க. சரிங்களா? இதே உடைக்கலன்னு வச்சிங்களேன், அவன் உடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த இது உடைச்சா தானே போகிறதுக்கு, அதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா? ஏன்னா தேவையில்லாமல் நம்ம ஃபண்டு வந்து லாக் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஜோதி சிஎன்சி, அவனும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அவன் நம்ம டெய்லி ட்ராக்கிங் லிஸ்ட்லையும் கொண்டு வந்திருக்கேன். குட்டி குட்டி கேன்லாம் வந்துட்டுருக்கான். இப்போயும் குட்டி குட்டி கேனில் தான் வந்திருக்கான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் ஐபிஓ வந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டாக ஒரு சர்வே கூட விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐ இருக்காங்களே, ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல் இருக்காங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதேமாரி நம்மளுடைய ரீட்டெயிலும் சரி இந்த ஐபிஓ ஸ்டாக்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் மட்டுமே 50-70% எக்ஸிட் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுமாரி ஸ்டாக் தான் இது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இதை விற்றாங்கன்னா வாங்குறதுக்கும் வாங்கினவங்க இருப்பாங்கள்ல, ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. மியூச்சுவல் ஃபண்டும் இப்படி தான் பண்ணுறாங்களாம். ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு அவங்க நம்மளை இது பண்ணுறானுங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு சென்கோ பார்த்தீங்கன்னா 10% இருக்கான் லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் மட்டுமே. ஓகேங்களா? அண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். திருப்பி அந்த இதுக்குள்ளேயே தான் கேண்டில் இதுக்குள்ளேயே தான் இருக்கான். இங்கே உடைக்கும் போது கூட நம்ம சொல்லியிருந்தேன் இங்கேயா இல்லை இங்கேயான்னு தெரியல. 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 2-3 வாரத்துக்கு முன்னாடி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2% ஐஎக்ஸ், அதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லையா நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் டேட்டை வந்து போட்டு கரெக்டாக இருக்கும். 2% அவன் ஏறியிருக்கான் லாஸ்ட் ஒரு வாரத்தில். டாட்டா பவர் தான் கொஞ்சம் சப்போர்ட்டில் இருக்கும்போது கொடுத்தேன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? சப்போர்ட்லேயே தான் இருக்கான். ஸோ இன்னும் ஏறல.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம் ட்ரையாங்கிள் மாரி தான் இது. பர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரையாங்கிள். பட் ஆனா இந்த இடம் உடைக்கும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். இது உடைச்சா போங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த உடைச்சா போங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் அத கோடு போட்டிருக்கேன். அப்படியே தான் வச்சிருக்கேன். எதுவும் மாத்தவே இல்ல. பட் இதே உடைக்கல. எங்கேருந்து அதுக்கு தான் இப்போ புரியுதுங்களா நான் ஏன் சொல்றேன்ட்டு? இந்த இடத்துல இருக்குல்ல, முன்னாடி ப்ரீவியஸ் இருக்குல்ல, அத உடைக்கணும். அத உடைக்கலன்னா போகாதீங்க. சின்ன ப்ராஃபிட் தான். உடைச்ச உடனே எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தா கூட பரவாயில்ல. இந்த 5% நம்ம போறது பிரச்சனை இல்ல. பட் ஆனா இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நெறைய கன்சல்டேஷன் ஆகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு இது போட்டுறலாம். போட்டு அலர்ட் மாரி போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க Zerodhaல கூட இத அலர்ட் போடலாம். இதேமாரி இந்த இடம் பார்த்துட்டு உங்க Zerodhaல அலர்ட் போட்டிங்கன்னா, அது வரும். கரெக்ட்டா போயிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? அது எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. தினமும் போயும் பார்க்க முடியாதுல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சியேட்டும் அந்த அளவுக்கு இல்ல. பட் ஆனா ஒரு 3% 2 வாரத்துக்கு முன்னாடி குடுத்தேன்னு நெனைக்கிறேன். 0% தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மோட்டிசன். மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவன் நல்லா ஏறியிருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 12% இருக்கான். இங்க நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இங்க இறங்கிட்டு ஒரே நாள்ல கூட அடிச்சு விட்டுருவானுங்க. இது மாரி நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதுக்காக தான் சொல்றேன். இது பிரேக் அவுட்டுன்ட்டு நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு என்ன பண்ணுவானுங்க, கீழ இறக்குவானுங்க. இறக்கிட்டு இந்த முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல, அத கீழ உடைக்கவும் மாட்டானுங்க. உடைக்காம என்ன பண்ணுவானுங்கன்னா, மேல தூக்கின்னு போவானுங்க. நெறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன் அது மாரி. சரிங்களா? அது நெறைய வாட்டி நடந்திருக்கு. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நெறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட்டு டாடா கன்சூமர். அவனும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கீழ தான் வந்திருக்கான். இது சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நெனச்சேன். பட் ஆனா லாஸ்ட் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் ஒரு நல்ல எந்த ஒரு இதுவும் குடுக்கல. எந்த ஒரு ரிட்டர்னும் குடுக்கல. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அலுமினியம். அவனும் அந்த அளவுக்கு குடுக்கல எதுவுமே. ஸ்பீடா போறேன் கொஞ்சம். ஏன்னா போர் அடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா. கைனஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. 2 வாரமும் ஒண்ணும் ஒழுங்கா குடுக்கல. நெக்ஸ்ட்டு ஆக்ஸிடாக்ஸ். இவன் மட்டும் தான் கொஞ்சம் இறக்கி குடுத்துருக்கான்னு நெனைக்கிறேன். ரொம்பவே இறக்கி குடுத்துருக்கானா? ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஒரு 11% இறங்கியிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் ஆனா இது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இவன் உடைச்சிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, இது இப்படியே பண்ணிகிட்டே இருப்பானுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குல்ல, உடைச்சாங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு மோட்டிலால். அவன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு வாரமா நல்லா ஏறியிருக்கான். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 5% இருக்கான். நம்ம கொடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு 15% ஏறியிருக்கான்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல குடுத்தோம்னு நெனைக்கிறேன். ஒரு 20% கிட்ட ஏறியிருக்கான். 20, 30% கிட்ட ஏறியிருக்கான். யூகோ பேங்க். இவன் மட்டும் தான் கொஞ்சம் பேங்கிங் செக்டார்லாம் கொஞ்சம் இதுவா தான் இருக்குது. பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் வேறு பிரேக் பண்ணியிருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5 பைசா. அதுவும் இதே தான். ப்ரீவியஸ் ஒய் உடைச்சா போங்கன்னு. ப்ரீவியஸ் ஒய் உடைக்கவே இல்ல. இதெல்லாம் நம்ம ஃபண்டை வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, காப்பாற்றும் மீன்ஸ் லாக் ஆகாமல் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபோபிம் இதுவும் உடைச்சிருக்கான். பார்ப்போம். இந்த இதுக்குள்ளே வரானான்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி உடைச்சிட்டு இது பண்ணுவானுங்க. கீழ வரைக்கும் கொண்டுட்டு வந்து கூட மேலே போவானுங்க. சரிங்களா? ஏன்னா இது லாங் டேர்ம் பிரேக் அவுட். இந்த இடம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இது செகண்டரி ட்ரெண்ட்லைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லோ கலரில் போட்டிருக்குல்ல, செகண்டரி ட்ரெண்ட். எஸ், செகண்டரி ட்ரெண்ட்லைன் தான். பர்ஃபெக்ட்டா உடைச்சிட்டு இப்போ இதுவும் வந்திருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் அந்த ஸ்டாக் கொடுத்துருந்தேன். ஏன்னா இதுமாரி இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, லாங் டேர்ம் பேட்டர்னை உடைச்சிட்டு மேலே ஏறிடுவானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% ஏற்றிடுவானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% சாரி ஒரு 30% ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. நல்லா கன்சல்டேஷன் ஆகும். அது எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகும். இது எவ்வளோ நாள் ஆகியிருக்கு? 2 மாதம் கிட்ட ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். இதுமாரி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பேக் டெஸ்ட் பண்ணும்போது நினைக்கிறேன். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் பயங்கரமான கான்ஃபிடன்ஸ். அதை நீங்கள் உணரணுன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலயாவது இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னு நினச்சேன். இதை குட்டி டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாக் வந்து முன்னாடிலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது சும்மா ஒரு ஓரளவு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பெஸ்ட்டு எங்கெல்லாம் ஏறி இருக்கான்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இடத்துல ஏறி இருக்கான்னு நினச்சிங்களேன். ஒரு பயங்கரமான பூம் இருக்கும். அந்த இடத்துல என்ன பேட்டர்ன் உருவாகி இருக்குன்னு பாருங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உருவாகி இருக்கா, இல்லைனா சேனல் பேட்டர்ன் உருவாகி இருக்கா, இல்லைனா ஏதாவது ஒரு பேட்டர்ன் உருவாகி இருக்கும். அந்த பேட்டர்ன் என்னன்றதை கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து பேக் டெஸ்ட்டாக மாறும். சரிங்களா? நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன்னா, அனலைஸ் பண்ணுறேன்னா, பேக்கில் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கான், என்னென்ன பேட்டர்ன்லாம் உருவாகி இருக்கான் அப்படின்றத பார்ப்பேன். இதை வந்து குட்டி டிப்ஸாக வச்சுக்கோ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவன் குட்டி குட்டியாக வந்தான். அதுக்காக தான் கொடுத்துருந்தேன்.
பட் ஆனால் லாஸ்ட்டாக ஒரு வாரமாக 6% இறங்கியிருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், இவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே தான் இறக்கியிருக்கானுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். ஜிபி பவர் இறக்கியிருக்கானுங்க. ஐஓபி இறக்கியிருக்கானுங்க. பந்தன் பேங்க் அவனை இறக்கி விட்ருக்கானுங்க. பந்தன் பேங்கை மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் இருக்கான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அவனை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, டெய்லியும் பார்த்துட்டே இருங்க என்ன நடக்குதுன்றதை. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் ஒன் சைட்வேஸ் போயிட்டுருக்கான். இதுவே நடக்கிறது யூஸ்வல் தான். நான் சொன்னேன்ல, பேட்டர்ன் விட்டு வெளியே வந்துடுவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா கன்சல்டேஷன் விட்டுருக்கும். இதை தான் பொறுமையை சோதிக்கும், ரொம்ப பொறுமையை சோதிக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமையை சோதிச்சுட்டே இருப்பாங்க. மக்களோட ரொம்ப சைக்காலஜி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஃபண்டு லாக் ஆகிருக்கும். வேறு ஸ்டாக்லாம் பார்க்குற ஸ்டாக்லாம் ஏறிட்டே இருக்கும். சரிங்களா, இதுமாரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. பட் நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் நம்பி போங்க. அது என்ன நடக்குதுன்றதை அனுபவிங்க. அப்போ தான் அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி என்ன நடக்குதுன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்குதுன்றதை உங்களால் கண்டுக்க முடியாது. அந்த ஸ்டாக்கும் மேலே ஏறிடும். அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, விற்றதுக்கப்புறம் ஏறுறது, அது பயங்கரமான ஒரு ஃபீலிங் தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் அனுபவிக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. சரிங்களா, ஏன்னா இங்கேயே பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இங்கெல்லாம் இல்லாத பையர்ஸ் இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சரியா, ஐஎஃப்எஃப்எல் அவன் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கான். லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் நல்ல ஒரு ரேலி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஏறி இருக்கான். சரிங்களா, இப்படி தான் ட்ராக் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு வாரமாக இது பண்ணும்போது எனக்கும் இதில் நல்ல லேர்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணேன். சரிங்களா, ஸ்டாக்கை கொடுத்துட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். டெய்லியும் ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்கு என்னால் கொடுக்க முடியும். டெய்லியும் கூட 10 ஸ்டாக்கு என்னால் கொடுக்க முடியும் இது பண்ணுறது, பிரேக் அவுட்னு. பட் ஆனால் கொடுக்குற ஸ்டாக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ட்ராக் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் தெரியும். ஸோ அதுக்காக தான் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு செக்மெண்ட்டை கொண்டு வந்தேன். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.